வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாமா? நம்ம மெமரி பவரை, அதாவது நம்ம மூளைத்திறன், மெமரி பவரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, அதுக்கு ஒரு எளிய முறை இருக்குது. என்னன்னா, புதுசாக ஒரு மொழி கற்றுக்க ஆரம்பிக்கலாம். அதாவது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மொழி. சிலருக்கு மலையாளம் பிடிக்கும், சிலருக்கு ஹிந்தி பிடிக்கும், சில பேருக்கு சான்ஸ்கிரிட் கற்றுக்கணுன்னு ஆசை இருக்கும், சில பேருக்கு இங்கிலீஷ் நல்ல சரளமாக பேசணுன்னு ஆசை இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மொழியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு சென்டென்ஸ் அதோட அர்த்தத்தோட அதை ஒரு நோட்டில் ஒரு டேட் போட்டு எழுதிட்டு அதை பேசி பாருங்கள். இது மாதிரி இப்படி பேசி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பார்த்தா ஒரு 30 சென்டென்ஸு. ஏன்னா அதோட அர்த்தம் தெரிஞ்சு நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி இப்படியெல்லாம் நம்ம செய்ய செய்ய ஒரு நாள் அந்த சென்டென்ஸ் முடிஞ்சோன்னா அடுத்த நாள் அந்த 2 சென்டென்ஸையும் சேர்த்து அப்படியே பேசி பாருங்கள். இப்படியெல்லாம் செய்ய 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 நம்ம மூளையில் புது புது பிளட்ஸ், புது செல்கள்லாம் உருவாகும். புது செல்லெல்லாம் உருவாக உருவாக நம்மளோட மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். அதனால் நம்ம மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா இதை நம்ம நடைமுறைப்படுத்தி பார்க்கலாம். நம்ம புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். அதாவது வாழ்க்கையில் புது புது தேடல்கள் இருந்தால் தான் வாழ்க்கையே சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா இதை வேணால் நடைமுறைப்படுத்தி பார்க்குறீங்களா? ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.